இல்ல நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு எடப்பாடி நினைக்கிறார். உங்கள் மீதான ஊழல் வழக்குல உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்க அனுசரணை போறீங்க சொல்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஊழல் வழக்கு எதுன்னு பார்த்து ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்துல வழக்கு போடுங்க. திமுக தண்டனை வாங்கி கொடுக்கல. பிரதான எதிர்கட்சியுடைய பணி அதுதானே. சும்மா மற்ற யாரோ லெட்டர் பேட் கட்சி மாதிரி நடத்திட்டு அவங்க ஊழல் பண்றாங்க, அவங்களை காப்பாத்திக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போற வேலையை எடப்பாடியுடைய வேலை. நீங்க முதலமைச்சரா இருக்கிற போது உங்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி சிபிஐ விசாரணை கேட்டு ஒரு உத்தரவே வாங்கினாங்கல்ல, அதுல பாதி வேலையாவது அதிமுக செய்யணுமா இல்லையா? எந்த ஊழல்ல இருந்து தங்களை காப்பாத்திக்க மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு. போற போக்குல சொல்லிட்டு போக முடியாது. பிஜேபி முகத்திலையும் சேர்த்து கிளிக்கணும்ல. அந்த ரெண்டு எதிரிகள் பண்ற வேலையை அம்பலப்படுத்த வேண்டியது யாருடைய வேலை? எடப்பாடி ஏன் மௌனம் காக்குறார்? திமுகவுக்கு எடப்பாடிக்கு ரகசியம் உருவா? என்ன ஊழல்னு சொல்ல மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன் மக்கள் கிட்ட. ஆனா ஊழல் நடக்குது, அதை பிஜேபி வேடிக்கை பார்க்குது, நானும் மௌனமா இருப்பேன். ஒருவேளை ஊழல் நடந்திருந்தால் கிட்டத்தட்ட எடப்பாடிக்கு மேல பங்கு இருக்கிற மாதிரி தான் அவருடைய மௌனம் காட்டுது. நிஜமான எதிர்க்கட்சியோட வேலை என்ன சார்? வழக்கு போடுங்க, அம்பலப்படுத்துங்க. சும்மா போற போக்குல சொல்றதுல அர்த்தம் இல்ல. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர அதுல சாரம் இருக்கிறதா நான் பார்க்கல.